ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு என்ன சார் நாங்க செய்யணும், எங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றீங்க. மாணவர்களே, குழப்பம் அடைய வேண்டாம். முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி கான்பிடண்டா இருங்க, வெற்றி நமதே அப்படின்னு சொன்ன மாதிரி ரொம்ப கான்பிடண்டா இருங்க. யாரும் கவலைப்படாதீங்க. சார் என்னோட ரேங்க் 2 லட்சத்தை தாண்டிச்சு சார். சார் என்னோட ரேங்க் 1,60,60,000 சார். என்னோட ரேங்க் 1,20,000 சார். மாணவர்களே கவலையே படாதீங்க. ஏன் கவலைப்படாதீங்கன்னு சொல்றேன் அப்படின்னா, நிறைய மாணவர்கள் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணிட்டு ஏற்கனவே போய் நிறைய கல்லூரியில சேர்ந்துட்டாங்க. அதனால நிறைய மாணவர்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கொஞ்சம் பேரு, இன்ஜினியரிங் ஏற்கனவே மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் பேரு, பேராமெடிக்கல் கோர்ஸுக்கு ஏற்கனவே நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. அலைடுகள் சயின்ஸ் 2 லட்சம் 3 லட்சத்துக்கிட்ட ஏற்கனவே மாணவர்கள் சேர்ந்துட்டாங்க. அதனால நீங்க 2 லட்சம் ரேங்க்ல இருந்தாலும் சரிங்க, எப்படியும் அப்ராக்சிமேட்டா 40,000 மாணவர்கள் கவுன்சிலிங்ல கலந்துக்கவே மாட்டாங்க. கன்ஃபார்மா உங்களுக்கு சூப்பர் கல்லூரியில் இடம் கிடைக்க போகுதுங்க. அதுல மாற்றமே கிடையாது. எல்லாருக்கும் கவர்மெண்ட் கோட்டால சூப்பரான கல்லூரி கிடைக்க போகுது. அதுல மாற்றமே கிடையாது. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்ல ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா உடனே ஒரு மெசேஜ் தட்டுங்க. உங்களுக்கு அதுக்குண்டான பதில் கொடுக்குறேன். கான்பிடண்டா நீங்க சூப்பர் கல்லூரி போக போறீங்க. முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி கான்பிடண்டா இருங்க, வெற்றி நமதே. கவலையை விடு, கவர்மெண்ட் கோட்டாவை எடு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.